ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம மூன்று முடிச்சு சீரியல்ல என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இப்போ பார்த்துடலாம். சுந்தரவல்லி வந்துட்டு எப்படியோ அவங்க போட்ட பிளான் எல்லாமே வந்துட்டு ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்க. எல்லா பிளானும் இது வரைக்கும் போட்ட எல்லா பிளானுமே எப்படியோ வந்துட்டு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ போடுற ஒரு பிளான் வந்துட்டு மாஸ்டர் பிளானாக போடுறாங்க. மாஸ்டர் பிளானாக போடுறது மட்டும் இல்லாமல் அதை எப்படியாச்சும் தானே அந்த இடத்துல இறங்கி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. இதை தெரிஞ்ச சூர்யா சாரு நம்ம நந்தினியும் வந்துட்டு சுந்தரவல்லி என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பார்க்க போறோம். இப்போ வந்து சுந்தரவல்லி செம்ம கன்ல இருக்காங்க. இவ எப்படா வர்றா, மீண்டும் 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 வந்து எனக்கு ரொம்ப டார்ச்சர் பண்றாளே, இவளை இதுக்கு மேல வைக்கவே கூடாது, இவளை ஒழிச்சே கட்டிடணும், இதுக்கு நான் களத்துல நானே இறங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன்ல சுந்தரவல்லி சாப்பிடவும் இல்லை, போகவும் இல்லை. அவங்களே போயிட்டு அவங்க மண்டையை முட்டிக்கிற அளவுக்கு டென்ஷன்ல இருக்காங்க. ஏன்னா நந்தினியை பார்த்தா அப்படி என்னதான் கோவம் வருதுன்னே தெரியல. காசு இல்லை அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நம்ம நந்தினியை ரொம்ப ரொம்ப மோசமா வெறுக்கிறாங்க சுந்தரவல்லி. ஆனா நந்தினி கிட்ட நிறைய குணங்கள் இருக்கு. இப்பெல்லாம் யார் குணத்துக்கு மதிப்பு கொடுக்குறா, எல்லாம் பணத்துக்கு தானே மதிப்பு கொடுக்குறாங்க. அதனாலதான் வந்துட்டு நம்ம சுந்தரவல்லி கொஞ்சம் கேவலமா நடத்துறாங்க நம்ம நந்தினி. இது எல்லாத்தையும் பார்த்த சூர்யா வந்துட்டு இதுக்கு மேல நந்தினிக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. ஏன்னா நந்தினிக்கு நான் தான் உறுதுணையா இருக்கணும். அங்க போனதுக்கு அப்புறம் தான் நந்தினியோட அருமையெல்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அருணாச்சலாய் கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஏன்னா அருணாச்சலாய் கேட்டாரு, என்ன சூர்யா அங்க சந்தோஷமா இருந்தியா, எப்படி போச்சு எல்லாமே கேட்டுட்டு இருக்கும்போது, டாடி நிஜமாவே சொல்றேன், அவங்க வீடு தான் டாடி சொர்க்கமே. அவங்க வீடு அவ்வளோ அழகா அன்பால நிறைஞ்சிருக்கு டாடி. எனக்கு அங்க இருந்து வர விருப்பமே இல்லவே இல்லை. அது மட்டும் இல்லாம நந்தினியோட நிறைய கேரக்டர் அங்க புரிஞ்சுக்கிட்டேன், தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ இப்படி பேசுறது எனக்கு ஒரு சூப்பரா இருக்குடா, இப்படி பேசுறதெல்லாம் புதுசா இருக்கு, இப்பதான் நீ வந்துட்டு பக்குவப்பட்ட ஆள் மாதிரி பேசுற அப்படின்னு சொல்லும்போது, ஆமா டாடி, அங்க போய் நான் நிறைய கத்துக்கிட்டேன், நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். பரவாயில்லையே, அப்ப அங்க அனுப்புனது உனக்கு நல்லதுதான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்புறம் வந்து நந்தினி உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்கும்போது நம்ம சூர்யா சார் வந்து சிரிச்சுக்கிட்டே போயிடுறாரு. ஏன்னா வந்துட்டு பிடிச்சிருக்கிறதுனால எந்த பதிலும் சொல்ல முடியாம தான் அந்த இடத்துல இருந்து போயிடுறாரு. அப்பவே அருணாச்சலாவுக்கு தெரிஞ்சிருச்சு, இதுக்கு மேல வந்து எல்லாமே நல்ல காலம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அதை விட சந்தோஷமா இருக்காங்க. ஏன்னா தன்னோட மகனும் மருமகளும் இதுக்கு மேல வந்து சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்றத நினைச்சே வந்து சந்தோஷமா இருக்கிற ஒரே ஆள் அருணாச்சல ஐயா மட்டும்தான். இங்க சுந்தரவல்லி தலையை பிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்து நம்ம அருணாச்சலையா சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. அவங்க 2 பேரும் நினைச்சு இதுல வேற சுந்தரவல்லிக்கு ஏற்கனவே பகபத்தி எரியுது. இதுல 10வதுக்கு வேற நம்ம அருணாச்சலையா ரொம்ப டென்ஷன் பண்ணி விடுவோம். எரியிற தீயில எண்ணெயை ஊத்தி விடுற மாதிரி அடடடடா என்னம்மா ஜோடி சூப்பரா இருக்கு, சூர்யா இதுக்கு மேலதான் நல்லா வரப்போறான் அப்படி இப்படின்னு சொல்லுவோம். நம்ம சுந்தரவல்லி எல்லாத்தையும் போட்டு உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. எதுக்கு சுந்தரவல்லி எல்லாத்தையும் போட்டு உடைக்கிற, உனக்கு அவ்வளவுதான் லிமிட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்டம். 2 பேருக்கும் வாக்குவாதம் பெருசா போய் இதுக்கு மேல இந்த வீட்டிலேயே இருக்க மாட்டேன், ஒண்ணு அவ இருக்கணும் இல்லைன்னா நான் இருக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வர்றாங்க சுந்தரவல்லி. அதுக்கு சூர்யா சார் இருந்துக்கிட்டு, தாராளமா நீங்க இந்த வீட்டை விட்டு போகலாம், ஒருத்தவங்களை கேவலமான பழி சொல்லி உள்ள அனுப்பணும்னு நினைச்சீங்களா, அதுக்கு பதிலாக நீங்களே இந்த வீட்டை விட்டு வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு நம்ம சூர்யா சார். இதுக்கு மேல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.